கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார். இன்றைக்கு ஆண்டவர் செய்ய போகிற காரியம் என்ன தெரியுமா? உங்களை கலங்க பண்ணுகிற ஆவிகள், உங்களை வேதனைப்படுத்துகிற ஆவிகள், உங்களை தத்தளிக்க பண்ணுகிற ஆவிகள், உங்களை கஷ்டப்படுத்துகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் கர்த்தர் அழித்து போட போகிறார். ஆமென். அநேக நேரங்களில் வியாதிகளை கொண்டு வந்து நம்மை வேதனைப்படுத்துகிறது இல்லையா? குடும்ப பிரச்சனைகளை கொண்டு வந்து சத்துரு பல விதங்களில் நம்மளை ஆடி போக பண்ணுகிறான். பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியலையே என்றெல்லாம் நீங்க வேதனையோடு கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் பாருங்க, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்ருவின் கிரியைகளை உடைத்து ஓட பண்ண போகிறார். தண்ணீர் எப்படி ஓடுமோ அதே போல சத்துருக்கள் ஓட போறாங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், என் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க போகிறோம். எல்லா சத்ருவின் கிரியைகள், எங்களை வேதனைப்படுத்துகிற ஆவிகள், எங்களுடைய ஆண்டவரை கலங்க பண்ணுகிற ஆவிகள், எங்களை தத்தளிக்க பண்ணுகிற ஆவிகள், வியாதிகளை கொண்டு வந்து எங்களை கஷ்டப்படுத்துகிற எல்லா சத்ருவின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுகிறதற்காக, உடைத்து ஓட பண்ணுகிறதற்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம்.